வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி பொள்ளாச்சி சுற்றி உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஹிஸ்டாரிக்கல் பிளேசஸ் இருக்குது அப்படின்னா அதை தயவு செஞ்சு கமெண்ட்டில் போடுங்க. நான் உங்களுக்காக அந்த ஏரியாவை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வரலாற்றையும் கோயில்களையும் பிரிக்கவே முடியாதுங்க. அப்படி ஒரு கோயிலுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். நம்ம பொள்ளாச்சியோட வரலாறை இன்னுமே மிகைப்படுத்தி சொல்லக்கூடிய ஒரு கோவில். அதாவது இந்த கோயில் பேர் பார்த்துட்டிங்கன்னா சேனை கல்ராயன் கோயில். இந்த சேனை கல்ராயன் கோயில் வந்து சேனை கல்ராயன் மலை ஆனைமலையில் இருக்குது. ஸோ இந்த கோயிலுக்கு இன்னொரு பேர் கூட இருக்குங்க, நீலகண்ட பெருமாள் கரடு. ஸோ இப்போ இந்த மலைக்கு நம்ம போக போகிறோம். இந்த மலை ஒளிச்சு வச்சிருக்கக்கூடிய மர்மங்களை நம்ம பார்க்க போகிறோம். வெல்கம் டு தமிழ் யூலிசிஸ். நான் உங்கள் மாதேஸ்வரன். இதாங்க மலையோட என்ட்ரன்ஸ். இந்த மலையோட என்ட்ரன்ஸ்லேயே இங்கே ஒரு விநாயகர் கோயில் இருக்குது. ஸோ இந்த விநாயகர் கோயிலை கும்பிட்டு தான் நம்ம ஃபஸ்ட்டு போக போகிறோம். இதை நம்ம கோயில் வீடியோவை மட்டும் பார்க்க போகிறது இல்லைங்க. இந்த கோயிலுக்கு பின்னாடி இருக்கிற கதை, இந்த மலையில் எத்தனை மன்னர்கள் கால் தடம் பதிச்சிருக்காங்க, இந்த மலையோட ஃபங்க்ஷனாலிட்டி என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மலையை நம்ம ஏற ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இந்த மலையில் வந்து பார்த்துட்டிங்கன்னா மொத்தம் 750 படிகள் இருக்குது. ஸோ உங்களால் இந்த 750 படிகளும் ஏற முடியும், உங்களுக்கு கொஞ்சம் ஸ்டாமினா இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வரலாம். இந்த படிகள் சும்மாலாம் இல்லை, ரொம்ப ஸ்டீப்பாக இருக்குது. ஸோ கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆகிட்டு வந்துக்கிறது நல்லது. அப்புறம் இங்கே வந்து குடிக்கிறதுக்கெல்லாம் தண்ணி கிடைக்காது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு வாட்டர் பாட்டில் நிறைய தண்ணி கொண்டு வந்துடுங்க, அதுதான் உங்களுக்கு பெஸ்ட்டு. இந்த மலைக்குன்னு ஒரு ஸ்தல வரலாறு இருக்குங்க. அதாவது என்னென்னா, நம்ம நாமக்கல் பக்கத்தில் தலைமலைன்னு ஒரு மலை இருக்கும். அந்த மலையோட கதை என்ன அப்படின்னா, ஆஞ்சநேயர் வந்து என்னென்னா ராமாயண காலத்தில் வந்து சஞ்சீவி மலையை எடுத்துகிட்டு போகும்போது அந்த சஞ்சீவி மலையிலிருந்து ஒரு ஃப்ராக்மெண்ட் விழுந்ததாகவும் அந்த ஃப்ராக்மெண்ட் வந்து அந்த தலைமலை அப்படின்னு பேர் மாறினதாகவும் ஒரு கதை இருக்குது. இப்படி ஒரு சின்ன ஃப்ராக்மெண்ட் விழுந்து அந்த தலைமலைன்னு ஒரு குன்று உருவாச்சோ, அதே மாதிரி இன்னொரு சின்ன ஃப்ராக்மெண்ட் விழுந்து இந்த இடத்துல பெருமாள் கரடு அப்படிங்கிற ஒரு மலை வந்து உருவாயிருக்குங்க. இந்த மலைக்கு பெருமாள் கரடுன்னு இன்னொரு பேர் இருக்குங்க. இதையே நம்ம கரடுன்னு சொல்கிறோம். கரடுனா கொங்கு தமிழில் காடு, கரடு முரடான ஏரியா, இல்லைன்னா மலைன்னு அர்த்தம். ஸோ இது ஒரு சின்ன மலை, அதனால இதை பெருமாள் கரடுன்னு நம்ம கூப்பிட்றோம். உண்மையிலேயே சொல்கிறேங்க, உங்களுக்கு அட்வென்ச்சர் பிடிக்கும்னா மட்டும் இங்கே வாங்க. ஏன்னா 30 வயசுக்கு மேலே 10 படி ஏறுறதே அட்வென்ச்சர் மாதிரி இருக்குது. இங்கே 750 படி இருக்குது, கோவிந்தா தான். இந்த படிகளெல்லாம் கொஞ்சம் ஏசகோசலாக இருந்தாலும் அதை எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நல்லாவே பராமரிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து புது வழிங்க. இதை விட பயங்கரமான வழி ஒன்று இருக்குது. அந்த வழியில் தான் ராஜாக்கள்லாம் வந்தாங்களாம். நம்ம படியை ஏற ஆரம்பித்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா தட்சிணாமூர்த்தி கோயில். இங்கே சாமி கும்பிட்டு மீதி பாதி படி ஏறணும். வாங்க போகலாம். பாதி மலையிலேருந்து பார்க்கும்போதே இந்த வியூ எவ்வளோ சூப்பராக இருக்குது. உச்சிக்கு போயிட்டால் வேறு லெவலில் இருக்குங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா தெரியும் படி எவ்வளோ ஸ்டீப்பாக ஏறுதுன்னு. இது வரைக்கும் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிடலாம், இதுக்கு மேலே கொஞ்சம் கஷ்டம்தாங்க. பார்த்து ஏறுவோம். இந்த தட்சிணாமூர்த்தி கோயிலேருந்து பார்த்துக்குங்க வியூவு. இதோ அதுதான் நம்ம வந்த வழி. மாசா இருக்கா? பாதி மலைக்கே இவ்வளோ மாசா இருந்தா மீதி பாதி ஏறினா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அந்த தட்சிணாமூர்த்தி கோயிலிருந்து அடுத்து வந்த எல்லா படிக்கட்டுகளுமே ரொம்பவுமே ஸ்டீப்பாக இருந்துச்சுங்க. இந்த பாறையில் இருக்கிற வேர்களை பாருங்களேன். ஒரு சின்ன விதை நினச்சா அவ்வளோ பெரிய பாறையை குடஞ்சி அந்த வேர்களை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி அந்த மலையவே ரெண்டாக உடைக்க முடியுங்க. அப்போது நமக்கு எவ்வளோ சக்தி இருக்கும். ஆனால் நம்ம மலையேறதுக்கே கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். நம்ம கோயிலை ரீச் பண்ணிட்டோம். இந்த கோயிலுக்கு முன்னாடி ஒரு பழங்காலத்து பில்லர் இருக்குங்க. இந்த பில்லரில் ஆஞ்சநேயர் சிலை இருக்குது. அந்த கண்டிஷனை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இது எவ்வளோ வருஷம் பழசாக இருக்குன்னு. அப்புறம் பெருமாளை பார்த்த மாதிரி கருடர் சிலை வேறு இருக்குங்க. பல ஆயிரம் வருடத்துக்கு முன்னாடியே இந்த மலை வந்து என்னென்னா ஒரு வழிபாட்டு தலமாக இருந்துச்சுன்னு நம்பப்படுது. ஆனால் ஒரு 400-500 வருடங்களுக்கு முன்னாடி தான் இந்த கோயிலை வந்து ஒரு ப்ராப்பரான கோயிலாக கட்டியிருக்காங்க அப்படின்னு ஆனைமலை மக்களால் நம்பப்படுது. இவர் தான் சேனை கல்ராய பெருமாள். 1500 அடி மலை உச்சியில் இவர் அமர்ந்துட்டு இருக்காரு. இவருக்கு ஏன் சேனை கல்ராய பெருமாள்னு பேர் வந்துச்சு தெரியுமா? சேனைனா போர் படைன்னு அர்த்தம். கல் அப்படின்னா மலை, ராயன் அப்படின்னா ராஜா. மிகப்பெரிய படை கொண்ட மலை மேல் அமர்ந்திருக்கும் ராஜா அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த சேனை கல்ராயனை தான் என்ன பண்ணுவாங்களாம், போருக்கு போகிறதுக்கு முன்னாடி கும்பிட்டு போவாங்களாம் இந்த ஆனமலைக்காரங்கள்லாம். மலைக்கு கடவுள் பக்தியோடு வரீங்களா? வரலாம். இல்லை எனக்கு கடவுள் பக்தியே இல்லைப்பா, எனக்கு வந்து லாஜிக், ஹிஸ்ட்ரி இதெல்லாம் தான் பிடிக்குமா? நீங்களும் வரலாம். அது வேணாம், இங்கே பியூட்டிஃபுல்லாக இருக்கும்ப்பா, சீனரி பார்க்கணும், செமையாக இருக்கணும், ஆனால் பக்கத்துலேயே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? நீங்களும் வரலாம். அது மட்டும் இல்லைங்க,
எனக்கு ஹைக்கிங் பிடிக்கும், வாரத்துக்கு ஒருக்காவது மலை ஏறணும், டாக்டர் சொல்லியிருக்காங்க சுகர் கம்ப்ளைண்ட் அப்படின்னு சொல்கிறீங்களா, நீங்களும் வரலாம். ஒரு ஆல் இன் ஒன் பேக்கேஜாக இருக்குது. சின்ன நீர்த்தேக்கம் கூட இருக்குங்க, ரொம்ப அழகாக. இந்த என்டையர் மலையிலையுமே தண்ணீருக்கான சோர்ஸ் இதுதான். கோயிலிருந்து அப்படியே இறங்கி நடந்து வந்தோன்னா அதுக்கு பக்கத்தில் இன்னும் ஒரு சின்ன கோயில் இருக்குங்க. அது என்னென்னா மேல் விநாயகர் கோயில்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், தெரியுதா? இந்த மேல் விநாயகர் கோயிலுக்கு படியெல்லாம் இல்லைங்க, இந்த மாதிரி மலை மேலே தவ்விட்டு தான் போகணும். பாருங்க, இந்த மாதிரி கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஏறணுங்க, கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக வரணும். விழுந்தா அவ்வளோதான், கொஞ்சம் அட்வென்ச்சராக தான் இருக்கும். எங்கே நின்றுருக்கோம் பாருங்க, கீழே பார்த்தா எனக்கே பயமாக இருக்குது, லைட்டாக கேர் ஆகுதுங்க. ஆனால் சூப்பராக இருக்கும் ஏரியாவே. வந்த பாதை யூஸ்வலாகவே சனிக்கிழமை மட்டும்தான் இந்த கோயிலுக்கு என்ன ஐயர் வருவாங்கன்னு கேள்விப்பட்டேன். ஆனாலும் இந்த கோயில் இருக்கிற சிலைகளை எல்லாம் பாருங்களேன், எவ்வளோ நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் பாராட்டப்பட வேண்டிய விஷயங்க. இந்த கோயிலிருந்து இந்த கோயிலுக்கு வந்த வழித்தடத்தை மட்டும் பாருங்கள், எவ்வளோ செமையாக இருக்குன்னு பாருங்கள். கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து தான் வரணும், ஆனால் நீங்கள் எடுக்கிற ரிஸ்க் வர்த்தான ஏரியாங்க. ரொம்ப அழகான ஒரு பெனோரமிக் வியூ. இந்த ஏரியாவிலேருந்து ஆனமலை, பொள்ளாச்சி, எங்கள் ஊர், எல்லா ஊரையுமே பார்க்கலான்னு நினைக்கிறேன். ஆனால் எந்த ஊர்னு கண்டுபிடிக்க முடியாது. இந்த கோயில் கிட்டத்தட்ட 400லேருந்து 500 வருஷம் பழசுங்க. இதை கட்டினது யார் அப்படின்னா மதுரையை சேர்ந்த நாயக்க மன்னர்கள். இதை பல முறை புதுப்பிச்சிருக்காங்க. ஸோ புதுப்பிச்சதுக்கப்புறம் நம்ம இந்த கோயில் ஃபைனலாக இப்படி இருக்குது. வருஷம் புரட்டாசி சனிக்கிழமையும் அப்புறம் பெருமாளுக்கு உகந்த நாட்கள் எல்லா நாள்லையுமே ஸோ இங்கே சிறப்பு பூஜைகள் நடைபெறும்னு சொல்கிறாங்க. இந்த இடத்த நம்ம ஒரு புண்ணிய ஸ்தலமாக மட்டும் பார்க்க வேணாங்க. ஆனைமலை பகுதியை ஆட்சி செஞ்ச ராஜாக்கள் எல்லாருமே இது ஒரு கண்காணிப்பு மேடையா, அதாவது வாட்ச் டவராக யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மலையை நம்ம சாதாரணமாக எடுத்துக்க கூடாதுங்க. சேரர், சோழர், பாண்டியர், இந்த மாதிரி எல்லா மன்னர்களும் கால் பதிச்ச மலை. நம்ம இப்போ நின்றுட்டு இருக்கிற இடம் தாங்க மலையோட உச்சி. இந்த உச்சியில் ஒரு போர் வீரரை நிறுத்தி இந்த மலையிலிருந்து 360 டிகிரிஸ் கண்காணிக்க விடுவாங்களாம். எதிரிகள் யாராவது ஆனைமலை காடுகளில் இருந்தாங்கன்னா எங்கே இருந்தாங்கனாலும் சில மைல் தூரங்கள் வரைக்கும் எங்கே இருந்தாங்கனாலும் கண்டுபிடிச்சி உடனே என்னென்னா இமீடியட் ஆக்ஷன் எடுப்பாங்களாம். ஆனைமலை பாலக்காட்டுக்கு ரொம்பவுமே பக்கத்தில் இருக்கங்காட்டி பாலக்காட் காட் அப்படின்னு சொல்லக்கூடிய பாலக்காட்டு நுழைவாயில் மூலியமாக எல்லா வெளிநாட்டுக்காரங்களும் இந்த ஏரியாவுக்கு வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால ஆனைமலையை ஒவ்வொரு காலத்தில் ஆட்சி செஞ்ச சேரர், சோழர், பாண்டியர் இந்த 3 மன்னர்களும் இந்த பெருமாள் கரடில் கால் வச்சுருக்காங்க. இந்த பெருமாள் கரடை ஒரு வாட்ச் டவராக யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் திப்பு சுல்தான் இந்த இடத்த ஒரு வாட்ச் டவராக யூஸ் பண்ணி அது கூட இங்கே ஒரு குதிரலாயத்தையும் கட்டியிருக்காருங்க. நான் இப்போ அதுக்கு முன்னாடி தான் உட்காந்துட்ருக்கேன். திப்பு சுல்தான் தான் இங்கே வந்த முதல் முகலாய மன்னனா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாதுங்க. அலாவுதீன் கில்ஜி தெரியுமா? நீங்கள் பத்மாவதி படம் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ரன்வீர் சிங் பயங்கரமாக நடிச்சிருப்பார் இல்லையா? அந்த அலாவுதீன் கில்ஜியோட படை தளபதியான மாலிக் கஃபூர் தென்னிந்தியாவை ஆக்கிரமிக்கலாம் அப்படின்னு நினச்சப்போ அவர் முதல்ல வந்த இடம் இந்த ஆனைமலை தானா. அவரும் இதை வாட்ச் டவராக யூஸ் பண்ணியிருக்காராம். ஆனால் இந்த கட்டிடம் என்னமோ திப்பு சுல்தான் கட்டினது தான். கட்டினது என்னமோ திப்பு சுல்தான் தாங்க. ஆனால் நம்ம ஆளுக்கு தான் கல்வெட்டு பொறிச்சிருக்கானுங்க. இது ஒரு குதிரை லாயமாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 10 குதிரை நிறுத்திருக்கலாங்க, அந்த அளவுக்கு இருக்கு. இந்த மலைக்கு வரவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே வாங்க, ஏன்னா இங்கே சிறுத்தைகள் நடமாட்டமும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த மலையோட பின்பகுதியில் இன்னொரு வழியும் இருக்குது. அந்த வழியை தான் முன்னொரு காலத்தில் ராஜாக்கள்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்களாம். அந்த வழி க்ளோஸ்ட் அப்படின்றனால அந்த வழியில் நம்ம போக முடியாது. நம்ம இப்போ புதுசாக அமைச்சிருந்த அந்த வழியிலேயே தான் திரும்பி போக போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம தமிழ் யூலிசிஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.